தமிழ் வணக்கம். இந்தியாவில் அதிகமாக அவமானப்படுத்தப்பட்ட சிலை அம்பேத்கரின் சிலை. சமீபத்தில் வேதாரண்யத்தில் அவர் சிலை உடைக்கப்பட்ட அந்த வீடியோவை சமூக வலைதளங்களை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு அவரை பிடிக்காமல் இருக்கலாம். அவருடைய சாதியில் நீங்கள் பிறந்துட்டதாலே அவரை நீங்கள் கொண்டாடலாம். உங்கள் சாதியில் அவர் பிறக்கலைங்கிறதுக்காக அவரை நீங்கள் வெறுக்கலாம். ஆனால் நீங்கள் யாராக இருந்தாலும் ப்ளீஸ் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலிங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. சரியான சுகாதார வசதி கூட கிடையாது. அடுத்தடுத்து பிறந்த 8 குழந்தைகள் செத்து போகிறாங்க. அந்த குழந்தைகளை பிறந்த அந்த குடும்பத்தில் பிறந்த 14வது குழந்தை வளரும்போது அவங்க அம்மாவும் செத்து போயிடுறாங்க. வேற ஊருக்கு வந்து ஆசையாக படிக்கலான்னு அந்த பள்ளிக்கூடம் போனால் பள்ளிக்கூட வாசல்லே நிறுத்திடுறாங்க. நீ உட்காந்து அந்த இடம் தீட்டாயிடும், துரத்திடுறாங்க. இப்போ உங்களை அவமானப்படுத்துறாங்க. உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் வேலையை விட்டுருவீங்க. ஒரு பொருள் வாங்க கடைக்கு போகிறீங்க, அங்கே உங்களை மட்டம் தட்டுறாங்க. அடுத்த முறை அந்த கடைக்கே நீங்கள் போக மாட்டீங்க. ஆனால் அந்த மாணவன் அடுத்த நாள் அந்த பள்ளிக்கூட வாசலில் நிற்கிறார். அவர் கையில் ஒரு கையில் புத்தகப்பை, இன்னொரு கையில் கோணிப்பை. தன் மீது வந்த எல்லா சாதிய அவமானங்களையும் சகித்து கொண்டு படித்து வாழ்க்கையில் முன்னேறினார் அம்பேத்கர். ஒரு மெழுகுவத்தி அணைவதற்கு முன்பு இன்னொரு மெழுகுவத்தி ஏற்றுவதைப் போல தனக்கு வந்த சிறு சிறு உதவிகள் அனைத்தையும் பயன்படுத்தி வெளிநாடுக்கு சென்ற பாரிஸ்டராகி பொருளாதாரத்தில் PhD பண்ணி பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்து மிகப்பெரிய படிப்பையெல்லாம் படித்து முடித்து இந்தியா திரும்பி பரோடா அரண்மனையில் இராணுவ செயலாளராக கம்பீரமாக உட்கார்றார். அவர் தாகம்னு கேட்டால் அவருடைய PA தண்ணியை தொட்டு தர மாட்டாங்க. PA மட்டும் கிடையாது, அரண்மனையில் இருந்த ஆயிரக்கணக்கான எம்ப்ளாயும் தண்ணி அவருக்கு தொட்டு தர மாட்டாங்க. வாழ்நாளெல்லாம் படித்து பெரிய பதவி வாங்கி பெரிய சம்பளம் வாங்க முடிந்த அவரால் சக மனிதனின் மரியாதையை வாங்க முடியலையேன்னு வெந்து அழுது அந்த வேலையை விட்டு வெளில வந்து அவர் பிறந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சவுதார் குளத்தில் எல்லாரும் இறங்கி தண்ணி குடிக்கணும்னு ஒரு கேஸை போகிறார். அதில் ஜெயிக்கிறார், மேல்முறையீடு செய்கிறாங்க. இன்னொரு கோர்ட்டில் வாதாடி ஜெயிக்கிறார், அங்கேயும் மேல்முறையீடு செய்கிறாங்க. 3 கோர்ட்டுகளில் வாதாடி ஜெயிச்சு அந்த சவுதார் குளத்தில்